அம்மா வீட்டுக்கு போயிட்டு திரும்பி வரப்போகிற மனைவியை கூப்பிட்றதுக்காக கணவன் ரயில்வே ஸ்டேஷன் போயிருந்திருக்காரு. அப்போ வீட்டுக்காரி ரயிலிருந்து இறங்குறாப்புல. இறங்கினோடனே பெட்டியை வாங்குறாரு கணவர். என்னம்மா லேட் ஆகிடுச்சா, இவ்வளோ நேரமா அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம், இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு அப்படின்னு கோவத்தோடு சொல்கிறான். ஏம்மா என்னாச்சு, என்ன டென்ஷன், டென்ஷனான இதில் எதுவும் நடந்ததா, ட்ரெயினில் சம்பவங்கள் எதுவும் நடந்ததான்னு கேட்குறாரு. அதெல்லாம் டென்ஷன்லாம் ஒன்றும் இல்லை, இறங்கினதுக்கப்புறம் தான் டென்ஷன், அதுவும் உங்களை பார்த்ததுக்கப்புறம் தான் டென்ஷன்றான். என்ன பார்த்ததுக்கப்புறம் டென்ஷன்? ஏம்மா என்னாச்சு உனக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறான். அதுக்கு அவர் சொன்னான், அங்கே பாருங்கள், பக்கத்தில் அவர் எவ்வளோ அழகாக ஒய்ஃபு கிஸ் பண்ணிவிட்டு அவர் ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காங்கன்ட்டு, நீங்களும் தான் இருக்கிறீங்களே, என்றைக்காவது இந்த மாதிரி பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு புருஷனை பார்த்து கேட்குறா. உடனே அதுக்கு புருஷன் சொன்னால், இதை பாரு, புரியாமல் பேசக்கூடாது, அவன் பொண்டாட்டியை ட்ரெயின் ஏற்றி வழி அனுப்புறதுக்காக வந்திருக்கிறான், நான் உன்னை கூப்பிட்டு போகிறதுக்காக வந்திருக்கிறேன், ரெண்டுக்குள்ள வித்தியாசம் நிறைய இருக்குது, முதல்ல அதை நீ புரிஞ்சுக்கும். ஊருக்குள்ளே இருந்த ஒரு பசுமாடு வேகமாக காட்டுக்குள்ளே ஓடியாந்தது. இதை பார்த்த யானை, எதுக்கு இவ்வளோ வேகமாக இங்கே காட்டுக்குள்ளே ஓடியாரு அப்படின்ச்சு. அது வேற ஒன்றும் இல்லை, எருமை மாட்டை பூரா அரசாங்கத்தில் இருக்கிறவங்க பிடிச்சிட்டு போகிறாங்களாம்மா, அதனால தான் வந்தேன் அப்படின்னு. எருமை மாட்டு தானே பிடிச்சிட்டு போகிறாங்க, நீ தான் பசுமாடாச்சு அப்படின்னு. அட வர்றவங்களுக்கு எருமை மாடு பசுமாடுன்னு தெரியுமா, என்னையும் பிடிச்சி உள்ளே கொண்டு போயிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது? அப்புறம் நான் இல்லை பசுமாடு அப்படின்னு வாதாடி நீ ப்ரூவ் பண்ணி நிரூபித்து வெளியே வர்றதுக்கு 20 வருஷம் ஆகும், அது வரைக்கும் எவன் காத்திருக்கு, நான் செத்தே போவேன், அதனால தான் ஓடிக்கிட்டு இருக்கேன் அப்படின்ச்சான். இது சொல்லி முடிச்சு கேட்ட யானை இது பின்னாடி மறுபடியும் ஓடிச்சான். இப்படித்தான் இருக்கு இந்த காலத்தில் உள்ள நீதிமன்றங்கள் எல்லாமே. அது நம்ம உண்மையாக பொய்யா நிரூபித்து வர்றதுக்கு வெகு காலம் ஆயிடுது. ஆவிகளை வர வச்சு பேசக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த மந்திரவாதிகிட்ட ஒரு பொண்ணு போகிறான். போயிட்டு, ஐயா, என் கணவர்கிட்ட நான் பேசணும்னு நினைக்கிறேன், என் கணவர் இறந்து ஒரு 6 மாத காலம் ஆகுது, என்னால் என் கணவரை பிரிஞ்சு இருக்க முடியலை, தயவு செஞ்சு என் கணவர்கிட்ட நான் எப்படியாவது பேசணும், அதுக்கு எனக்கு உதவி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி மன்றாடுறான். அப்போ அந்த மந்திரவாதி சொல்கிறாரு, சரிம்மா, இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குறிப்பிட்ட மந்திரங்களில் உச்சரித்து அந்த கணவனுடைய ஆவியை பக்கத்தில் இருக்க ஆணோட உடம்புல புகுத்திட்டு, இப்போ பேசுமா, உன் கணவர் தான் அப்படின்னு. அப்போ அந்த பொண்ணு பேச ஆரம்பிக்கிறான். என்னங்க, எப்படி இருக்கிறீங்க, உங்களுக்கு என்னை விட்டு பிரிஞ்சிட்டிங்க, நீங்கள் அவங்க சந்தோஷமாக இருக்கீங்களா, ரொம்ப வருத்தமாக இருக்கீங்களான்னு கேட்குறேன். அதுக்கு அந்த கணவர் சொன்னார், நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறேம்மா, எனக்கு அவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்குது, எனக்கு நான் இறந்த ஒரு சோகமே எனக்கு தெரியலை, அவ்வளோ ஒரு ஆனந்தமாக இருக்கிறேன், எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரில, அந்தளவுக்கு நான் சந்தோஷப்படுறேன் அப்படின்னு அவன் கணவர் மனைவி கிட்ட சொல்கிறார். உடனே அந்த மனைவி கேட்டாலா, ஏங்க நீங்கள் சொர்க்கத்தில் தானே இருக்கிறீங்க, அப்போ நானும் அங்கே சொர்க்கத்துக்கு வரலாம்ல அப்படின்னு. என்னது, நான் சொர்க்கத்தில் இருக்கேனா, நான் சொர்க்கத்தில் இருக்கேன்னு உனக்கு யார் சொன்னது அப்படின்னு. நான் நரகத்தில் இல்லை இருக்கிறேன் அப்படின்னா. ஆமாண்டி, உங்ககிட்ட இருக்கிறத விட இந்த நரகத்தில் இருக்கிறது எனக்கு எவ்வளோ பெரிய சொர்க்கங்கிறது எனக்கு இப்போ தாண்டி தெரியுது அப்படின்னு. நல்ல குணமுள்ள அழகான ஒரு விவசாயியின் மகள் ஒருவள் இருந்தாள். அவளை ஒரு இளைஞன் திருமணம் செய்ய வேண்டும் என நினைத்து அவளினுடைய தந்தையிடம் சென்று முறையிட்டான். அப்பொழுது அவளின் தந்தை, இதப்பார், என்கிட்ட 3 மாடு இருக்குது, காளை மாடு, அதில் ஒரு மாட்டோட வாழை நீ தொட்டா போதும், என் பொண்ணை உனக்கு கல்யாணம் பண்ணி தரேன்ட்டார். இவனும் போட்டிக்கு சம்மதிச்சான். முதல் மாடை அவர் அவுத்துட்டார். முதல் மாடு நல்லா கொம்பு ஷார்ப்பாக இருந்தது, தொட்டை குத்தி தூக்கி வீசிடும் அந்த மாதிரி இருந்தது. இவன் முதல் மாடை பார்த்தோன்னே மிரண்டான், கொம்பு ஏன்னா பயங்கர ஷார்ப்பாக இருக்குதுங்கிறதுனால. அந்த மாடு வந்த வேகத்திலே போயிடுச்சு. அடுத்து இன்னொரு மாடை அவுத்துட்டான். அந்த மாடு நல்லா பல்காக கொழுன்னு இருந்துச்சு. வேகமாக புயல் வேகத்தில் ஓடி வந்ததை பார்த்தோன்னே இந்த மாடை நம்ம தொடவே முடியாது, வாய்ப்பே இல்லை அப்படின்னு அந்த மாடையும் விட்டுட்டான். அடுத்த மாடு ஒன்று வந்துச்சு, எலும்பும் தோலுமாக இருந்தது, மெதுவாக நடந்து வந்தது. நமக்கு ஏற்ற ஒரு மாடு இதுதான் அப்படின்னு சொல்லி போய் வாழத்தோட முயற்சி பண்ணால் பார்த்தா அந்த மாட்டுக்கு வாழே இல்லை. கடைசியில் உனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல.
இப்போது இந்த கதையை எதுக்காக சொல்கிறேன்னா, சில வாய்ப்புகள் நம்மளை தேடி வரும். ஆனால் நம்ம ரொம்ப கஷ்டமாக இருக்கும்னு நினச்சி அந்த வாய்ப்பை தவற விட்டுறக்கூடாது அப்படின்ற நோக்கத்துக்காகத்தான் இந்த கதையே நான் உங்களுக்கு சொல்கிறேன். அப்பாவும் மகனும் இருந்தாங்க. அவங்களோட ஒரு குட்டி கழுதை ஒன்று இருந்தது. அப்பா வந்து பார்த்திங்கன்னா எப்படியோ கஷ்டப்பட்டு ஒரு சின்ன மண்டபத்தை கட்டினார். அப்போ அதை ஊர்க்காரங்கெல்லாம் கேட்டாங்க, இது என்னங்க ஒரு மண்டபத்தை கட்டியிருக்கீங்க அப்படின்ட்டு. அப்பா அவர் சொன்னார், அதாவது ஒரு முனிவர் ஜீவசமாதி அடைஞ்சிருக்காரு அப்படின்னாரு. இது ஒரு சித்தர் ஜீவசமாதி அப்படின்னு ஒரு பொருளை கிளப்பி விட்டார். அது ஊரம் போய் ஊரம் போக ஊரில் இருக்கவங்க எல்லாரும் அந்த ஜீவசமாதிக்கு வர ஆரம்பித்தாங்க. வர்றவங்கெல்லாம் உண்டியெல்லாம் பணத்தை போட ஆரம்பித்தாங்க. கலெக்ஷன் நல்லா போயிட்டு இருந்துச்சு. நல்ல வருமானம் வர ஆரம்பிச்சது. அப்போ உடனே அப்பாவுக்கும் மகனுக்கும் கொஞ்சம் தகராறு ஏற்பட்டது. என்ன பிரச்சனையாக இருக்க போது, எல்லாம் காசு பிரச்சனை தான். என்ன உங்களுக்கு மட்டும் அவ்வளோ அமௌண்ட் எடுத்துக்கிறீங்க, எனக்கு இவ்வளோ தான் கொடுக்குறீங்க அப்படின்ட்டு. அப்பா ஒரு யோசனை பண்ணார். சரி அப்படின்னு சொல்லிட்டு, உர்ரா மகனே, அப்பா மகனுக்குள்ள பிரச்சனை வேண்டாம், இந்த பணத்தையும் வச்சுக்கோ, இந்த குட்டி கழுதையை வச்சுக்கோ, இது ரெண்டையும் கொண்டு போய் நீ எப்படியாவது பொழைச்சிக்கோன்னு சொல்லி கொஞ்சம் காசு கொடுத்து அனுப்பிச்சி விட்டார். இவனும் அதே மாதிரி காசையை வச்சுட்டு கழுதையை வச்சுக்கிட்டு அப்படியே ஒரு ஊராக போயிட்டு இருந்தப்போ திடீர்னு பார்த்தா அந்த கழுதை இறந்துட்டது. இவனுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சரின்னு சொல்லிட்டு அந்த கழுதையை புதைச்ச இடத்துலையே இருந்த காசை வச்சு இவன் ஒரு மண்டபத்தை கட்டின உடனே 2 பேர் கேட்டாங்க, என்னையா இது மண்டபத்தை இவ்வளோ பிரம்மாண்டமாக கட்டிகிட்ருக்கீங்களே, என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இவன் சொன்னால், இது ஒரு சித்தர் ஜீவ சமாதி இருக்குது, அதுதான் இப்படி கட்டிகிட்ருக்கேன். இங்கே ஒரு சித்தர் ஜீவ சமாதி இருக்குதுன்னு எங்கள் கனவுல சொன்னார் அப்படின்னு. உடனே ஊர் மக்கள்லாம் பார்த்துட்டு, இங்கேயும் அப்பா கோயிலுக்கு போகிற கூட்டம் ஜீவ சமாதிக்கு போகிற கூட்டத்தை விட இந்த ஜீவ சமாதிக்கு வர கூட்டமானதை அதிகரிக்க ஆரம்பிச்சிட்டுது. மக்கள் தொடர்ந்து வர ஆரம்பிச்சுக்கிட்டே இருந்தாங்க. கலெக்ஷன்ஸ் பயங்கரமாக போயிட்டு இருந்துச்சு. அப்போ இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட அப்பா மகனை எப்படியாவது போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டு பார்த்தாரு. என்னடா மகனே, எப்படி இவ்வளோ தூரம் நீ சம்பாதிக்க ஆரம்பித்த, காரு பங்களா இதெல்லாம் வந்திருக்கு, எனக்கே ஆச்சரியமாக இருக்குது அப்படின்னு கேட்டார். அப்பா, அது வேற ஒன்றும் இல்லை, நான் கழுதையை கூட்டிகிட்டு ஊராக போயிருந்தேன். கழுதை திடீர்னு இறந்துட்டுது. எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. இறந்த கழுதையை அப்படியே புதைச்சிட்டு அது மேலே மண்டபத்தை கட்டி உட்காந்துட்டேன், லைஃப்பில் செட்டில் ஆகிட்டேன் அப்படின்னாரு. உடனே அப்பா நீ என் பிள்ளைன்னு நிரூபிச்சிட்டடா, வேறு லெவல்ரா மகனே அப்படின்னாரு. என்னப்பா திடீர்னு இப்படியெல்லாம் பேச ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னு. ஆமாண்டா, உனக்கு ஒரு குட்டி கழுதை கொடுத்தேன் இல்லையா, அந்த குட்டி கழுதையோட அம்மா கழுதையைத்தான் நான் ஜீவசமாதியாக எழுப்புனேன். இப்போ நீ அந்த குட்டி கழுதையை வச்சு ஜீவசமாதி எழுப்பியிருக்க, அதனால தான் அந்த வார்த்தையை சொன்னேன் அப்படின்னாரா. அதாவது கடவுள் அப்படின்றவர் எப்போவுமே வெளியில் கிடையாது. அதாவது கடவுள் அப்படின்னா நம்ம மனுஷனுடைய உடம்புக்குள்ள மனம் அப்படின்னு ஒன்று இருக்குது, அதையும் கடந்து போகணும். அப்படின்னால தான் கடவுள் அப்படின்னு வச்சுருக்காங்க. மாலை நேரத்தில் கடற்கரை ஓரமாக ஒரு பொண்ணு நாய்க்குட்டியோட விளையாண்டுட்டு இருந்தா. அப்போது அவள் கண்ணில் ஒரு கூழாங்கல் தென்பட்டது. அந்த கல்லை எடுத்து சுத்தம் பண்ணிகிட்டு இருக்கும்போது அந்த கல்லில் இருந்து ஒரு பூதம் வெளிப்பட்டது. இவ்வளோ நாள் இந்த கல்லிலே நான் அடிமையாக இருந்தேன், என்ன நீ விடுவிச்சிட்ட, உனக்கு என்ன வேலைன்னு யோசிச்சு கேளு, நான் உனக்கு தரேன் அப்படின்ச்சு. இந்த பொண்ணு யோசிக்காமல் சொன்னா, என்னோட நாய்க்குட்டி பாப் சாங்கில் பாடணும், பிரேக் டான்ஸ் ஆடணும் அப்படின்னு. தலையை சுரிஞ்ச போதும், எனக்கு அந்த அளவுக்கெல்லாம் சக்தி இல்லைம்மா, வேற எதுனா கேளு, நான் தர்றேன் உடனே இவ கேட்க ஆரம்பிச்சான். எனக்கு ஒரு அழகான புருஷன் வேணும், அன்பான புருஷன் வேணும், எல்லா இடத்துலையும் என்னை அன்பாக நேசிக்கணும், எல்லா காலகட்டத்திலையும் நீ நல்ல விதமாக அவர் பார்த்துக்கணும், சம்பாதிச்ச பணத்தை மொத்தமும் எனக்கு எங்கிட்ட கொண்டு கொடுக்கணும், எல்லா நேரமும் என்னை சந்தோஷமாக வச்சுக்கணும், இன்னொரு பொண்ணை ஏறெடுத்து கூட பார்க்கக்கூடாது, அப்படியே பார்த்தாலும் அவளை சகோதரியாக தான் பார்க்கணும், எல்லா நேரத்துலேயும் என் கணவர் எனக்காக
நான் சமைக்க போகும்போது எனக்கு சமைச்சு பரிமாறி கூடவே இருக்கணும் அப்படின்னு. இவ அடிக்கிட்டே போயிட்டே இருந்தா, ஆனால் பூதம் அப்படியே உதட்ட பிதுக்கிட்டு தலையை சொரிய ஆரம்பிச்சது. உடனே இவ கேட்டா, என்னன்னா பாதி தான் சொல்லியிருக்கேன், அதுக்குள்ளே நீ தலையை சொரிய ஆரம்பிச்சிட்ட. இல்லை, 2வது வரத்துக்கு முதல்ல கேட்டதே பெஸ்ட்டாக இருக்கு. அதனால உன் நாயை பிரேக் டான்ஸ் ஆடணும், பாட்டு தானே பாடணும், அதை நான் செஞ்சிடறேன், நீ கவலைப்படாத. உன் நாய் பிரேக் டான்ஸோட பாட்டும் பாடும். புருஷன் பொண்டாட்டி 2 பேர் பல் டாக்டர்கிட்ட போனாங்க. போனதும் புருஷன் கேட்டான், டாக்டர் பல்ல பிடுங்க எவ்வளவு செலவாகும் அப்படின்னு. உடனே பல் டாக்டர் சொன்னார், மயக்க மருந்து கொடுத்து பல்ல பிடுங்குனா 1500 ரூபா, மயக்க மருந்து கொடுக்காம பல்ல பிடுங்குனா 1000 ரூபான்னாரு. உடனே சொன்னா, மயக்க மருந்து கொடுக்காம பல்ல பிடுங்கிருங்க டாக்டர் அப்படின்னா. அப்படியா, பல்ல பிடுங்கன்னு சொல்றியே, எந்த பல்ல பிடுங்கணும் அப்படின்னு. உடனே இவன் சொன்னா, கடவா பல்லத்தான் டாக்டர், கடவா பல்லத்தான், வலி உயிர் போகுது அப்படின்னா. அப்படியா, சரி வா உட்காரு, பிடுங்கிடுவோம் அப்படின்னாரு. உடனே இவன் சொன்னா, அடியே அறிவு கேட்டவளே, டாக்டர் சொல்றது காதல் ஒழுகல, வந்து உட்காருடி. பொண்டாட்டிக்கு ஒரே அதிர்ச்சி, அடப்பாவி மனுஷா, வலி உயிர் போகுமே அப்படின்னு. அடுத்தவர் வழியில வர்ற வருவாய் என்றாவது ஒரு நாள் நமக்கு மிகுந்த வலியை தரும். ஒரு ஊருக்கு ஒரு துறவி சாமியார் வர்றார். அவர் வர்றத அந்த ஊர் மக்கள், அந்த கிராம மக்கள் யாருமே கண்டுக்கல. துறவி சாபமிட்டுறார், இந்த ஊர்ல நான் வந்திருக்கேன், ஒரு துறவி என்னை மதிக்கவும் இல்லை இந்த ஊர் மக்கள், அதனால ஒரு 12 வருஷத்துக்கு மழை வராது அப்படின்னு சாபமிட்டுட்டு போயிடுறார். இதை தெரிஞ்சுக்கிட்ட நாரதர் அந்த ஊர் மக்கள்கிட்ட சொல்றாரு, இந்த மாதிரி அந்த ஒரு துறவி உங்க ஊருக்கு சாபமிட்டிருக்காரு, நீங்க யாருமே சரியா கவனிக்காததுனால சாபமிட்டுட்டு போயிட்டாரு அப்படின்ட்டு நாரதரும் சொல்லிட்டு மேலோகத்துக்கு வந்துடுறாரு. ஒரு விவசாயி மட்டும் தினமும் என்ன பண்ணானா, அவனோட நிலத்தை உழுதுட்டே இருந்தான். ஒரு நாள் உழுதா, 2வது நாளும் உழுதுகிட்டு இருந்தான், 3வது நாளும் உழுதுகிட்டு இருந்தா, அப்படியே ஒரு 6 மாதம் உழுதுகிட்டு இருக்கான். இதை பார்த்த திருமால் நாரதர்கிட்ட சொல்றாரு, நாரதரே, இங்கே மழை பெய்யாது, நான் சங்கு ஊத மாட்டேன்னு தெரியும், நான் சங்கு ஊதினாதான் மழை வருங்கிறது தெரியும் எல்லாத்துக்குமே, நான் சங்கு ஊத மாட்டேங்கிறதும் தெரியும், தெரிஞ்சு அவன் டெய்லி நிலத்தை உழுதுகிட்டு இருக்கிறானே, என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி அவன்கிட்ட போய் கேட்டு வா அப்படின்னு சொல்லி நாரதர் அனுப்புறாரு. நாரதர் பூமிக்கு வந்த உடனே அந்த மனுஷங்கிட்ட கேட்டான், என்னப்பா, அதான் ஊருக்கு மழை வராதுங்கிற விஷயத்த நான் சொல்லிட்டு தான் மேலோகத்துக்கே நான் போயிருந்தேன், நீ என்னடானா தினமும் உழுதுகிட்டு இருக்கியே, என்ன விஷயம் அப்படின்னு கேட்டார். அவன் சொன்னா, ஐயா, ரொம்ப வருஷம் கழித்து மழை வரும்னு நீங்கள் சொல்கிறீங்க, ரொம்ப வருஷம் கழித்து மழை வரும்போது எனக்கு உழுகிறது எப்படிங்கிறது தெரியாமல் போச்சுன்னா நான் என்ன பண்ணுறது? அதே மாதிரி திருமாலுக்கும் சங்கு ஊதுறது எப்படின்னே தெரியாமல் போயிடும். இந்த மாதிரி இருந்துச்சுன்னா திருமால் சங்கு எந்த பக்கம் பார்த்து ஊதுவாருன்னு தெரியாது, அதே நேரத்தில் மழை வருமா வராதாங்கிறதுன்னு தெரியாது, அப்படியே அவர் ஊதுனாலும் எனக்கு உழுகிறதுக்கு தெரியுமான்னு கேட்டாலும் தெரியாது. திருமால் சங்கை எடுத்து ஊதுனாரு அப்படின்னாலும் கூட எனக்கு உழுக தெரியாது. அப்போது என்னோட தொழிலை நான் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருந்தால் தான் அவர் சங்கு ஊதும் போது நான் விவசாயம் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். இது எல்லாத்தையும் கேட்ட நாரதர் நேராக திருமால்கிட்ட போய், ஐயா, இந்த மாதிரி அந்த விவசாயி சொன்னா அப்படின்ற தகவலை அவங்ககிட்ட சொல்கிறார். அவன் சொன்னது கரெக்டு தான் ஐயா அப்படின்னு சொல்லி திருமாலை என்ன பண்ணிடுறாரு, சங்கு எடுத்து ஊதிடுறாரு. சங்கு எடுத்து ஊதுனதும் அந்த ஊருக்கு மழை வந்துடுச்சு.